வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காவே போகும் என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்திற்கு விரோதமாக என் குடும்பத்தை அழிப்பதற்கு செய்வினைகளை வைத்திருக்கிறார்கள், வெள்ளி சுனி ஏவல்களை செய்கிறார்கள். இது நிமித்தம் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சண்டைகள், தேவையில்லாத ஒரு போராட்டங்கள், தொழில கடன் மேல கடனை வாங்கி வாங்கி தொழில போட்டு லாஸாகி கொண்டு உட்கார்ந்திருக்கீர்களோ, எல்லாமே முடிந்ததுன்னு நினைத்து கொண்டிருக்கீர்களோ, இந்த பிசாசுடைய கிரிகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லையே, நான் இருப்பதை காட்டிலும் மறிப்பதே நலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்களாம். வேதம் சொல்கிறது, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் என்று ஜோஷுவா 1:5 சொல்கிறது. அதனால பிரியமானவர்களே, உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம் உண்டு. வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் நீங்க வாயில் அறிக்கை இடுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிற தெய்வம், என் குடும்பத்தை பாதுகாப்பார் அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்க வாயில நீங்க ஒரு அறிக்கை இடும் பொழுது எந்த வல்லமைகளும் உங்களை தொட்ட அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் 0 இருக்கு பிரதர், ஒரு காலத்தில் நாங்கள் இவ்வளவு நகை வைத்திருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்த குடும்பம், இன்றைக்கு என் குடும்பத்தில் அழித்து விட்டார்கள் செய்வதை நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டது போல அந்த நல்ல பங்கு ஆண்டவராக இயேசுவை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது உங்க அழகத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். அவர் உங்களோடு வருவார், உங்க பிசினஸ்ல உங்களோடு கூட நடப்பாரு, உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானத்தை கிருபையை கொடுப்பாரு, உங்க வீட்டுக்கு அவர் என்ன செய்வார்? அசைவாடுகிற தெய்வம். அதனால எதை கண்டு பயப்பட வேண்டாம், அவர் உங்களோடு இருக்கிறார். நல்ல தேவ சமூகத்தில் காத்திருங்க. God bless you.